கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சீஷியாக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்துல ஒரு வெளிச்சமாக வாழ வேண்டும் என்பதே இயேசுவானவர் நம் மேல வைத்த சித்தமாயிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி தொடர்ந்து இந்த இடத்துல பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக இந்த உலகத்திற்கு ஓர் வெளிச்சத்தை தரக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவரும் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியாகவே இந்த பாவமும் இருளும் நிறைந்ததுமான இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பவர்களாக வாழ நீங்களும் நாளும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக இந்த சத்தியத்தின்படி வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி யோவான் ஸ்நானனுடைய அந்த ஓர் அர்ப்பணிப்பின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவண்டையில திருப்பப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக அநேகர் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக வாழ நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இதன்படியாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.